ஏற்ற போது சிகாகோவில் தங்கியிருந்த 6 நாட்களில் என் பக்கத்தில் இருந்த அறையில் இருந்த ஒரு நண்பரும் நானும் காலையில் 6 மணிக்கு காபி ஷாப்பில் சந்திப்போம். அவருடைய மொழி எனக்கு தெரியாது, என் மொழி அவருக்கு தெரியாது. அவர் வந்து உட்கார்ந்த உடனே ஹாய் அப்படின்வார், ஒரு புன்னகையை முகத்தில் காட்டுவார். நான் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதே மாதிரி சொல்லி அதே மாதிரி ஒரு புன்னகையை காட்டுவேன். இதுதான் 6 நாள் பழக்கம் எங்களுக்கு. 6 நாள் சிரித்து பழகி அந்த நட்பை கொண்டாடுறதுனால இது நல்லா இருக்குதே, நம்ம ஊரில் கூட செயல்படுத்தலாம், நல்லா இருக்குமென்னு எங்கள் தெருவில் வந்து தூங்கி எழுந்ததும் முதல்ல எதிரில் பார்த்து சிரித்தேன். அவன் பார்த்து என்னை முதல்ல ஒரு கேள்வி கேட்டான், என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதா? எவ்வளோ நாள் நினச்சிருந்தேன் என்னை பார்த்து சிரிக்கணும்னு சொன்னான் பார்த்தீங்களா? இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது. ஏன்னா சிரித்தால் குற்றம், ஏதாவது நியாயத்தை சொன்னால் குற்றம். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சில இடத்துல 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் ஓடி வந்து கோள் சொன்னான், சாமி நீங்கள் எப்பொழுதும் ஆசையாக ஆர்வமாக சொல்லுவீங்களே, உற்சாகமாக சொல்லுவீங்களே, உங்களுடைய ஒரு உயர்ந்த சீடன் நரேந்திரன் என்று சொல்லுவீர்களே, அந்த நரேந்திரன் நீங்கள் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? வாயில் வெத்தலைபாக்கு போட்டுங்கிறான் தெரியுமா உங்களுக்கு? சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த சீடனை கூப்பிட்டாருங்க, வாடா, அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாரு, அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு பார்க்காது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்?